ஒரு மில் செட்டப்பு பியூர்லி சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்காக ஒரு மில் செட்டப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 3 மிஷின் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. அதாவது இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, தானியங்கள் அதாவது ஆரியம் கம்பு கோதுமை இந்த மாதிரி பல வகை தானியங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மசாலா பொருட்கள் உதாரணத்துக்கு மிளகாய் மல்லி மஞ்சள் இந்த மாதிரி பல வகை மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்கு வந்து மிஷின் தேவைப்படும். அந்த 3 மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து 50 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை, மோட்ரு உள்ளுக்குள்ளாரே வந்துடும், சேஃப்டி உடச்சி கொடுக்கும், 2வது பாடி வந்து நைஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து என்னென்னா அனைத்து வகையான தானியங்களும் ஒரே டைமில் நம்ம ஃபைன் பவுடராக வந்து நைஸ் எடுத்துக்கலாங்க. மசாலா பல்வரைசர் நம்ம இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசாக ஏதோ ஒரு மிஷின் லான்ச் பண்ணுவோம். இந்த மசாலா பல்வரைசர் வந்து நம்ம இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மசாலா பொருட்களும் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டிங்க, மணிக்கு வந்துட்டு 15லிருந்து 20 கிலோ ப்ரொடக்ஷன் வரும். சார் வணக்கம். அண்ணா வணக்கம். நம்ம கம்பெனி பற்றி ஏற்கனவே சில வீடியோலாம் பதிவு பண்ணி நம்ம சேனல்லே. இப்போ வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தோம். ஏன்னா இப்போ மில்லு ஆரம்பிக்கிறது வந்து பெரும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மின்சார தட்டுப்பாடுங்க. அதை போக்கும் விதமாக நம்மக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பேர் உங்கள் கம்பெனியோட முகவரி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதமன். நம்ம கம்பெனி பேர் மாருதி இண்டஸ்ட்ரீஸ். கோயம்புத்தூரில் சக்தி மெயின் ரோட்டில் குறும்புபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கோம். நம்ம 2008லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ISO சர்டிஃபைடு கம்பெனிங்க. ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு மில்லு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இபி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் உண்மைதான். அதாவது மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ் கரண்ட் வாங்குறது வந்துட்டு எல்லாத்துனாலையும் அது சாத்தியமாக இல்லை. இப்போ நிறைய பேர்த்தோட ரெக்குயர்மெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஹோம் பேஸ்டு வீட்டு கரண்ட்லேயே பண்ண முடியுமா, இல்லை வீட்லேயே வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நிறைய கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு மில் செட்டப்பு பியூர்லி சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்காக ஒரு மில் செட்டப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 3 மிஷின் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. அதாவது இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, தானியங்கள் அதாவது ஆரியம் கம்பு கோதுமை இந்த மாதிரி பல வகை தானியங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மசாலா பொருட்கள் உதாரணத்துக்கு மிளகாய் மல்லி மஞ்சள் இந்த மாதிரி பல வகை மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்கு வந்து மிஷின் தேவைப்படும். அந்த 3 மிஷினுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாட்டு தீவனம் கோழி தீவனம் இந்த மாதிரி கேட்டில் ஃபீடு பர்பஸ்க்கு தேவையான மிஷினுமே வந்து சிங்கிள் ஃபேஸில் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. சிங்கிள் ஃபேஸில் பண்ணையில் நம்ம வீட்லேயும் பண்ணலாம், இல்லை வெளியில் செப்பரேட்டாக ஒரு கடை எடுத்து பண்ணுறோம் அங்கே சிங்கிள் ஃபேஸ் பவர் தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நம்ம வந்து அங்கே பண்ணிக்கலாம். வாங்க நான் மிஷினை பற்றியும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு இட்லி மாவு தோசை மாவு வரைக்கும் இருக்குது. அதாவது வெட்மில் மிஷின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து இட்லி மாவு தோசை மாவு ஊற வச்ச தானியங்கள் அனைத்துமே வந்து மாவாக வந்து பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 HP, சுற்றிலையுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவரிங் வந்துடும், ஹாப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும், மவுத் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துருங்க. பாடி வந்து அலுமினியம் பாடி, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. இதில் வந்து மித்த கம்பெனிக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு டேங்க் செட்டப்போடு கொடுத்துட்றோம். நாளைக்கு உங்களுக்கு வாட்டர் லைனுக்குலாம் வந்து தனியாக நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதிலே வச்சுக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு தண்ணியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து காட்டிக்கலாங்க. இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து 50 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை, மோட்ரு உள்ளுக்குள்ளாரே வந்துடும், சேஃப்டி யாருனாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. இதில் இட்லி மாவு தோசை மாவு தவிர வேறு ஃபர்தராக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பு கோதுமை இதெல்லாம் வந்து குருணையாக உடைக்கிறதுக்கு வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ட்ரையாக இருக்கையில் வந்துட்டு வீட்டுக்கு கோதுமை ரவை இல்லை கம்பு கூழ் காய்ச்சறதுக்கு கம்பு இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸாக நம்ம வந்து இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற மிஷின் டபுள் ஸ்டேஜ் பல்வரைசருங்க. இந்த டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் அப்படின்னா ஒரு பாடி உடச்சி கொடுக்கும், 2வது பாடி வந்து நைஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து என்னென்னா அனைத்து வகையான தானியங்களும் ஒரே டைமில் நம்ம ஃபைன் பவுடராக வந்து நைஸ் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பல தானியங்கள் அதாவது ஆரியம் கம்பு கோதுமை இந்த மாதிரி அனைத்து வகையான தானியங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றிலையும் கவரிங் வந்துடும், மோட்ரு உள்ளுக்குள்ளாரே வந்துடுங்க, ஃபவுண்டேஷன் போட வேண்டியதில்லை, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. இதுவும் யாருனாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஜென்ஸு லேடிஸு வயசானவங்க இந்த மாதிரி யாருனாலும் வந்து இதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசி மசாலா பல்வரைசர். இந்த டிசி மசாலா பல்வரைசர் நம்ம இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசாக ஏதோ ஒரு மிஷின் லான்ச் பண்ணுவோம். இந்த மசாலா பல்வரைசர் வந்து நம்ம இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மசாலா பொருட்களும் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டிங்க, மணிக்கு வந்துட்டு 15லிருந்து 20 கிலோ ப்ரொடக்ஷன் வரும். இதுவும் சுற்றி கவரிங் வந்துடும், மோட்ரு உள்ளுக்குள்ளாரே வந்துடும், ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிஷின்லேயே நான் உங்களுக்கு அவுட்புட் சொல்ல, இதில் வந்து மினிமம் 25லிருந்து 30-35 கிலோ வரைக்கும் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மிஷின் 3க்கும் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆனால் இந்த 3 மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். இதில் வந்து ரெகுலராக வந்து க்ரீசிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். மித்தபடி இதில்
நம்ம ரொம்ப ஸ்கில்டாக மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஸ்கில்டு ஆப்ரேட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது யாருனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த மிளகா மல்லி சொன்னீங்க, இந்த மிஷினில் வந்து பார்த்தா நைஸ் எப்படிங்க ஒரே டைமில் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மிளகாய், மல்லி, மஞ்சள் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரே டைமில் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் குவாலிட்டியாக நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாங்க. 3 மிஷின்லேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட் வந்து நம்ம ஃபைன் குவாலிட்டியாக எடுத்துக்கலாங்க. மணிக்கு எவ்வளோ அவுட்புட்டுங்க ஒவ்வொரு மிஷினுக்கும்? ஆனால் இந்த மசாலா மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15லேருந்து 20 கிலோ 1 மணி நேரத்துக்கு ஆப்ரேட் பண்ணலாம். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி 3 HP சிங்கிள் ஃபேஸுங்க. அதே மாதிரி இந்த நம்பர் 9 டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 25லேருந்து 30 கிலோ எடுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கான கோதுமை இந்த மாதிரிலாம் அரைப்போம், அது வந்து 25 கிலோ அரைக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் மாட்டு தீவனம் பண்ணுறீங்கன்னா 40 கிலோ வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாங்க. இதுக்கும் வந்து 3 HP சிங்கிள் ஃபேஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோங்க. இது வந்து இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிக்கு 50 கிலோ அரைக்கலாங்க. இது 2 HP சிங்கிள் ஃபேஸுங்க. இதுலேயே வந்து தானியங்கள் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மணிக்கு 100லேருந்து 120 கிலோ யூஸ் பண்ணலாம் 2 HP சிங்கிள் ஃபேஸ்லேயே. ஓகேங்க சார். சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 ஃபேஸில் எப்படி ரன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி மோட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஓட்டினாலும் அதே தண்ணி தான் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்குது, 3 ஃபேஸ் மோட்டரில் ஓட்டினாலும் அதே தண்ணி தான் லிஃப்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் சிங்கிள் ஃபேஸில் ஆப்ரேட் பண்ணால் ப்ராப்ளம் வரும், 3 ஃபேஸில் ஆப்ரேட் பண்ணால் ப்ராப்ளம் வராது, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், ப்ராப்பராக வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் இருக்கா, ப்ராப்பராக ஒயரிங் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம்னா போதுமானதுங்கண்ணா. அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வராதுங்க. பர்ச்சேஸ் பண்ண எல்லா மிஷின்ஸுக்குமே, அதாவது நம்ம 2008லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வரைக்குமே நம்ம சப்ளை பண்ண எல்லா மிஷின்ஸுக்குமே ஸ்பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சு பண்ணி கொடுப்போம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எதுவுமே பண்ணி தர மாட்டோங்க. எல்லாமே சார்ஜபிள் பேஸில் தான் பண்ணி தருவாங்க. எல்லாமே சார்ஜபிள் பற்றி கரெக்டாக சொல்லுங்கள். இன்னும் டேட் படி ஆனால் அதாவது விலை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதுங்க. அதாவது நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு 6 மாதம் கழித்து பார்ப்பாங்க, ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழித்து பார்ப்பாங்க. மிஷினை பற்றின விலை விவரங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்பிளேல இருக்க எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு கொடுக்குறோங்கண்ணா. சரி ஓகே. இப்போ சிங்கிள் பேஸில் ஆப்ரேட் பண்ணலான்னு சொன்னீங்க, அதே போதுமானது. அதாவது 6 இடம் இருந்தாலே போதுமானது. நார்மலாக பேசிக்காக ஒரு மில்லு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 10க்கு 10 இல்லை 10க்கு 8 கடை சைஸ் இருந்தாலே தாராளமாக நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. அதாவது கடை தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இது எதுக்குமே ஃபவுண்டேஷன் போட வேண்டியதில்லை. நம்மளுக்கு ஓப்பன் பேர் ஸ்பேஸ் இருக்குது, தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இடம் இருக்குது, மொட்டை மாடியில் தான் இடம் இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த 3 மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் இருக்கேன், எனக்கு வந்து லெஸ் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் தான் வருவாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு மில் செட்டப் மாதிரி, அதாவது ஒரு கூலியரவை மில் மாதிரி போடலாம். இதை வச்சுட்டு கூலியரவை மில் இல்லாமல் வேறு ஃபர்தராக என்னென்ன பண்ணலான்னா, நான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கேன், இல்லை ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கேன், பக்கத்துலேயே இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த ஒரு மிஷின் மட்டுமே போட்டுட்டு நம்ம தாராளமாக டெய்லியும் சாயந்தரம் வந்துட்டு இந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லை ஒரு ரஷ்யான ஏரியா இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இட்லி மாவு பேக்கெட் பண்ணி வைக்கலாம், வர்றவங்களுக்கும் அரைச்சி கொடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்த இட்லி மாவு அரிசி தனியாகவும் அரைச்சிக்கலாம், உளுந்து தனியாகவும் அரைச்சிக்கலாம், 2 மிக்ஸ் பண்ணி வேணாலும் அரைச்சிக்கலாம். அதாவது உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரைண்டரில் அரைக்கையில் மினிமம் 3/4 மணி நேரம் அரைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு கிலோ உளுந்து போட்டிங்கன்னா அது 4 to 5 கிலோவாக வந்துட்டு நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து 1 கிலோ உளுந்து போட்டிங்கன்னா டேரெக்டாக 1 கிலோ தான் வரும். நீங்கள் திருப்பி ஒரு 1 hour வைக்கையில் தான் அது பொங்கி வரும். நிறைய பேர் என்னென்னா கிரைண்டரில் அரைக்கையில் அது இமீடியட்டாக பொங்கி வரனால அந்த பொங்கி வரது இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 1 கிலோ போட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் ஓடுது. இது அப்படி கிடையாது. மேலே போட்டிங்கன்னா கீழே மாவாக வந்துடுது, 1 to 1.25 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடுது. அதனால உங்களுக்கு வந்து அந்த உபரி வந்து தெரியாது. அந்த உபரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 2 hours வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பொங்கி வந்துடும். ஓகே சரிங்களா? அதே மாதிரி இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே வச்சுட்டு இந்த நான் சத்து மாவு, ஏபிசி மால்ட்டு, இல்லை எக்ஷெல், இந்த முட்டை ஓடு பவுட்ரு இந்த மாதிரி நான் பண்ணி சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த மிஷினை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வீட்லேயே வந்துட்டு ஒரு சிலர் வந்து நல்லா சூப்பராக மசாலாஸ் பண்ணுவாங்க. நிறையா லேடிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்முலாவில் மசாலா பண்ணி லோக்கலில் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறையா சோஷியல் மீடியாவில் சேல் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு போட்டு நிறையா மசாலாஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தாராளமாக இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஸ்கேல் அப் பண்ணலாங்க. நான் கண்டிப்பாங்க. அதாவது எல்லாருமே வந்துட்டு கையில் காசு வச்சுட்டு தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பேசிக்காக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் ஓரியன்டாக இருக்க இண்டஸ்ட்ரிக்கு
PMFME அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குங்க, பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீமில் 35% 50% வரைக்கும் சப்சிடி இருக்குது. அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு 50% சப்சிடியும், ஜென்ரல் பப்ளிக்கு 35% சப்சிடியும் பேங்க் லோனோட அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா நம்மளை அப்ரோச் பண்ணி நம்மக்கிட்ட மிஷினரிஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் அதுக்குண்டான ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் நாங்களே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கும் இல்லை சப்சிடி கிளைம் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இதுக்கு காமிச்சது வந்து பேசிக் மாடல் மிஷினரிஸ். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது பேசிக்னா என்ட்ரி லெவல் சிங்கிள் ஃபேஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து காமிச்சிருக்கோம். இதே வந்துட்டு ஒரு சிலர் வந்து 3 ஃபேஸ் கரண்ட் இருக்கும், இல்லை நல்ல ரஷ்ஷான ஏரியாவில் இருக்காங்க, பிறவருக்கு வந்துட்டு எனக்கு இந்த அவுட்புட்லாம் பத்தாது, அவுட்புட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 2 ஹெச்பியிலேருந்து அப் டு 100 ஹெச்பி வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷினரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் வந்துட்டு அதாவது மானியங்கள் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதாவது நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் போகணும், 2 லட்சம் ரூபாய்க்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூவை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்ட தொழில் மையத்தை அணுகலாங்க. இது வந்து ஸ்கீம் வந்து எல்லா லெவலுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க சார். மிக்க நன்றிங்க சார். நன்றி. நன்றி.